வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவைக்கால அதிகாரப்பூர்வமா இணைஞ்சிட்டாரு. நெறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் பிரஸ்லயும் பேசியிருக்காங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய முதல் ரியாக்ஷன் என்னவா சார் இருக்குது இதுல? இல்ல செங்கோட்டையன் போவதால் விஜய்க்கு ஒரு இமேஜ் கிடைக்கும். வெற்றி கிடைக்கும், சீட்டுகள் கிடைக்கும், எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு இமேஜ் கிடைக்கும். ஏன்னா அந்த கட்சிக்கு ஒரு இமேஜே இல்ல. விஜயோட பெரிய மைனஸ் அது ஒரு கட்சின்னு எவனும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. படிச்சவங்க, விவரம் தெரிஞ்சவங்க, அது ஒரு ரசிகர் மன்ற கூட்டம்னு பார்க்கறதுனால, சின்ன பசங்கலாம் இப்ப செங்கோட்டையன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. நீங்கலாம் பிரஸ் பீப்பிள் உங்க வீட்டுக்கு போய் ஸ்கூல் படிக்கிற உங்க குழந்தைகள கேட்டு பாருங்க. விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு. அப்ப செங்கோட்டையன் கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சிருக்காரு. விஜய் கட்சிக்கு யாரு ஓட்டு போடுவாங்க? ஓட்டே இல்லாதவங்க பெரும்பாலும் ஓட்டு போட ஆசைப்படுறாங்கங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஸோ விஜய் கட்சியினுடைய லெவல் என்ன, ஸ்டாண்டர்ட் என்னன்னு செங்கோட்டையனுக்கே தெரிஞ்சிருக்கு. பிரஸ் பீப்புள்கிட்ட போய் கேளுங்க, நீங்க மக்கள்கிட்ட கேளுங்க, விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லல. உங்ககிட்ட விளையாண்டுட்டு இருக்குல்ல டாடி, ஸ்கூலுக்கு போகும்ல, கேம்பஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்கும்ல, அந்த குழந்தைகிட்ட கேளுங்க, டாடி டாடி விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுன்னு இருக்காரு. அப்ப விஜய் கட்சியோட லெவல் என்னன்னு அவர் கரெக்டா மதிப்பிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஒரு ஒரு 60 ஆண்டு கால அரசியல்ல இருப்பவர் என்கின்ற முறையில் அவருக்கு இது வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. நான் பார்ப்பது விஜய்க்கு ஒரு இமேஜ் வந்திருக்கு. அந்த கட்சியில யாருக்குமே இமேஜ் கிடையாது. நல்ல இமேஜும் கிடையாது, இமேஜே கிடையாது. விஜய்க்கு அரசியல் அறிவு எதுவும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு மாநில சுயாட்சி, திராவிடம், இந்துத்துவம், மதவாதம்னா என்ன, சாதியவாதம்னா என்ன, மாநில சுயாட்சினா என்ன, கூட்டாட்சி தத்துவம் இது குறித்து எந்த பார்வையும் இல்லாம இதெல்லாம் பாடல்லயே அவங்க போட்டு காட்டுறாங்க சார். ம். அருமையான பாடல்கள் என்ன பாட்டு? அவங்க போடுற கட்சி சாங்ஸ் எல்லாம் இதெல்லாம் இடம்பெறும். ஏதாவது எழுதி தரது போடுறாங்கங்க. அவர் பேசும்போது 2 வரி கூட வரமாட்டேங்குது. சுப்பராயன்கிறத பாவம் 1/2 மணி நேரம் கழிச்சு சொல்றாரே. நாமக்கல்னு பேச தெரியலையே, சென்னை மாகாணம்னு சொல்ல தெரியலையே. உங்களுக்கு ஒரு செய்தி குறித்து ரிப்பீட்டடான மோடு இருந்தா தான் வரும். அவர் கூட நடித்த நடிகைகள் பேரை அவர் தயங்கி சொல்வாரா? கரெக்டா சொல்வாரு. சந்தானம், சூரி இவங்க பேரை கரெக்டா ஏன்னா அவருடைய சர்க்கிள் அதுதான். நடிகைகள், ஜோக்கர்கள், காமெடியன்கள், இவரோட நடிக்கிற போட்டி நடிகர்கள். இது மட்டும் தான் விஜய்க்கு தெரியும். அதுல அவருக்கு கில்லாடி. அரசியல்ல அவர் பாவம் பூஜ்யம். அவருக்கு அதனால தான் இந்த கருத்தியல், பெரியார், அம்பேத்கர் எதுவுமே அவருக்கு தெரியாது. எழுதி வச்சு 5 நிமிஷத்துக்கு மேல கூட படிக்க மாட்டேங்கிறாரே. 15 மணி நேரம் தான் மக்களை நிக்க வைக்கிறாரு. அவரை பார்க்கறதுக்காக 10 மணி நேரம், 12 மணி நேரம் குழந்தை செத்தாலும் பரவாயில்லன்னு நிக்க வைக்கிறாருல்ல. சரி இவ்வளவு நேரம் நிக்க வச்சு அவர் என்ன பேச போறாரு பார்த்தா 5 நிமிஷம், 3 நிமிஷம். அதுக்கு மேல பேச மாட்டேன்னு அவரே சொல்றாரு. எழுதி வச்சு கூட அவரால ஒரு 20 நிமிடம் கூட பேச முடியல. தமிழ்நாட்டினுடைய எந்த ஊர் பேர் குறித்தும் ஒரு சிவகாசின்னு கூட பேச சொல்லுங்க, பேச தெரியாது. தூத்துக்குடின்னு சொல்லி பேச சொல்லுங்க, பேச தெரியாது. காயல் கொண்டை எங்க இருக்குன்னு கேளுங்க, தெரியாது. இன்னும் வந்து ஆளுநர் ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி வித்தியாசப்படுத்தி 2 வரி பேச சொல்லுங்க, தெரியாது. ஏன் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்துன்னு கேளுங்க, பேச தெரியாது. விஜயோட லெவலே இவ்வளவுதான். புசி ஆனந்தருக்கு சுத்தமா ஒன்றும் தெரியாது. அவருடைய பணி என்ன, உங்களுடைய அடையாளம் என்னன்னு கேட்டா அவரை இட்டாந்து கொண்டு போறதா என்னுடைய பணிங்கிறார். இது அவரே சொன்னது, மத்தவங்க சொல்லல. ஆதவ அர்ஜுனா ஒரே நோக்கம் திமுகவை அழிக்கணும், எப்படியாவது திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிற அது ஒரு நோக்கம் மட்டும்தான். அவர் அது பேசும்போதே சொல்றாரு, திமுகவை அழிக்கிறது மட்டும் தான் என் லட்சியம் அவர் ஓப்பனா சொல்றாரு. ஸோ அப்போ அவருக்கும் கொள்கை கிடையாது. அவருடைய ஒரே கொள்கை வந்து ஆதி சங்கராச்சாரியார் தான் என் கடவுளுங்கிறாரு. ஸோ அப்புறம் சிடி நிர்மல்குமார், அவர் ஒரு பிஜேபியில இருந்து வந்தவர். அவருக்கு ஒன்றும் அவர் என்ன திராவிட இயக்க உணர்வு, பெரியார் உணர்வோட அவர் இருக்காருன்னு தெரியல. இப்போ பெரியாரை பற்றிலாம் கேட்டால் சிடி நிர்மல்குமார் என்ன பேசுவார்னு தெரியாது. பெரியார், அம்பேத்கரை பற்றிலாம் அவருக்கு என்ன தெரியும்னு தெரியாது. இப்போ இந்த கட்சியே ஒரு காமெடியா இருக்கும்போது வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன அந்த கட்சியில் யாருக்குமே எதுவுமே தெரியாதா? ஆனால் அதிமுக அப்படி கிடையாது, பாமக அப்படி கிடையாது, திமுக அப்படி கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி கிடையாது. அந்த கட்சி ஜெயிக்கலாம், தோக்கலாம், கூட்டம் இருக்கலாம், கூட்டம் இல்லாமல் இருக்கலாம். அந்த கட்சிகளுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. இந்த பிரச்சனைனா கம்யூனிஸ்ட் கட்சி தான் பேசுவாங்க. அப்போ இடஒதுக்கீடு தொடர்பான கண்டிப்பா பாமக நிற்கும். ஒரு தமிழ் தேசியம், ஈழ போராட்டம், சாதி ஒழிப்புனா விடுதலை சிறுத்தைகள் வந்து நிற்பாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு கட்சியினுடைய அடையாளம். விஜய் கட்சியினுடைய அடையாளம் என்ன? இந்த இன்னைக்கு கேசி பழனிசாமி ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காரு. செங்கோட்டையன் போயிருக்காரு, அங்க கூட்டம் நிறைய இருக்கும், கொஞ்சம் பார்த்து வேட்டியை பத்திரமா பார்த்துக்கோங்க, வேட்டியை உருகிடுவாங்க. சிரிச்சுட்டே சொல்றாரு, நான் சொல்லல, கேசி பழனிசாமி சொல்றாரு. செங்கோட்டையன் அவருடைய நண்பர், அவங்க ஊருக்காரரு, அவங்களுடைய உறவினர், கிட்டத்தட்ட ரொம்ப நெருக்கமானவர். அவர் அழகா சொல்றாரு, வேட்டி பத்திரம் செங்கோட்டையன், வேட்டியை உருகிடுவாங்க அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றாரு. அப்ப இந்த கட்சியை பத்தி யாருக்காது, இந்த கட்சியா இந்திய எதிர்ப்பு போராட்ட கட்சியாச்சே, மொழி உணர்வுக்காக நிக்கிற கட்சியாச்சே, தொகுதி மறுசீரமைப்புக்காக கடுமையா போராடுகிற கட்சியாச்சே, எஸ்ஐஆர் ஃபார்முக்காக அதுல ஏமாத்திடக்கூடாதுன்னு தெருவா இறங்கி எஸ்ஐஆர் ஃபார்ம் மக்களுக்கு உதவி செய்யற கட்சியாச்சே, இந்த கட்சியா ஆணவ கொலைக்கு எதிராக பாடுபடுகிற கட்சியாச்சே, இந்த கட்சியை பார்த்து டெல்லி மரளுதே, அமித்ஷாவுடைய மதவாதம் இதெல்லாம் பார்த்து எதிர்த்து நிற்கிற கட்சியாச்சே அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? ஆனா இடதுசாரிகளை பார்த்து, திமுகவை பார்த்து, விடுதலை சிறுத்தைகளை பார்த்து இந்த மாதிரி கருத்துக்கள் வரும். இவங்க அப்படி போராடுவாங்க, ஈழத்துக்காக போராடுவாங்க அப்படின்லாம் வரும். ஆனா விஜய் கட்சியை பார்த்தா என்ன வருது? குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்க ஓட்டு போடுவாங்க, பார்த்துப்பா வேட்டி பத்திரம் அவுத்து விட்டுருவாங்க. இப்படி மனநிலையை தான் விஜயை கிட்டத்தட்ட ஆதரிப்பவர்கள் கூட இப்படிதான் பேசக்கூடிய மனநிலையில் தான் இருக்கிறார்கள். ஸோ இப்படி ஒரு கட்சியில செங்கோட்டையன் மாதிரி ஒரு பாரம்பரியமான ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய
ஒரு என்ன சொல்றது அதிமுகவுடைய தூண் என்று கூட சொல்லலாம். அப்பேற்பட்டவர் போய் சேரும்போது விஜய்க்கு அது பிளஸ் தான். இந்த பிரஸ் மீட் நம்ம பார்த்துக்கலாம். இல்ல செங்கோட்டையன் வந்து ஒரு ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. என்ன அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுதான் அப்படின்ட்டு. இந்த ஒரு விமர்சனம் வந்து ரொம்ப புதுசா இருக்குது. ஏன்னா, தாவேகா தரப்புல இருந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 மாசங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவும் பாஜகவும் ஒண்ணுதான். 2 பேரும் மறைமுக கூட்டணி அப்படின்ற மாரிலாம் பேசியிருந்தாங்க. திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுதான் அப்படின்றது டோட்டலா ஒரு டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவா இருக்கிறதுனால பார்க்க முடியுது சார். எப்படி எடுத்துக்கலாம் அத? இப்ப செங்கோட்டையன் கான்செப்ட் வேறாங்க. அவங்க வந்து அதிமுக எதிர்க்க மாட்டாங்க. விஜய் கட்சியை சேர்ந்தவங்க யாருமே. திமுகவை திட்டுறது தவிர வேற எதுவுமே அவங்க கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அது மட்டும்தான். இப்ப செங்கோட்டையன் சேர்ந்ததுனால அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப செங்கோட்டையனுக்கு வந்து ஸ்டாலினை விட எடப்பாடி தான் முதல் எதிரி. எழுதி வச்சுக்கோங்க. ஸ்டாலின் அவரை இயல்பாவே அதிமுக காரங்கிற முறையில திமுகவும் ஸ்டாலினையும் திட்டி தான் அவங்க அரசியல் செய்யணும். அதான் அதிமுகவினுடைய பேஸ்மெண்ட் மூலதனம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா தனிப்பட்ட ஒரு வெறி இருக்குல்ல, எடப்பாடி எப்படி ஜெயிச்சிடக்கூடாது. செங்கோட்டையனோட நோக்கம் என்ன? ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனா உண்மையிலே செங்கோட்டையன் சந்தோஷப்படுவாரு. எடப்பாடி அழியணுங்கிறது தானே அவர் நோக்கம். அதிமுக தோக்கணும்னு தானே அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப அதிமுக யார் கையில இருக்கு? எடப்பாடி கையில இருக்கு. எடப்பாடி தோக்கணும். எடப்பாடி தொகுதியிலேயே தோக்கணும். அது போதும் எனக்கு. மேற்கு மண்டலத்திலேயே நீ காலியாகணும். எப்படி தென் மாவட்டத்தில் அதிமுக காலியாச்சோ அதே மாதிரி ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், நாமக்கல், திருப்பூர், கவுண்டம்பாளையம், துடியலூர், கோயம்புத்தூர், ஈரோடு எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் நீ காலியாகணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். சோ விஜய் சிஎம் ஆகணும்னு செங்கோட்டையனும் நினைக்கல. ஸ்டாலின் ஜெயிச்சாலும் அவர் கவலைப்பட மாட்டாரு. எடப்பாடி கருண கொடூரமா தோக்கணும். இந்த வெறியில தான் அவர் உட்கார்ந்துருக்காரு. புரியுதுங்களா? அதனாலதான் அவர் முதன்முறையாக தாவைக்கால இருந்து அதிமுக மீதான விமர்சனம் வருது. இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் விஜய் பேசுனதுக்கு அப்புறம் என்னங்க திமுக மட்டும் திட்டுறீங்க, அதிமுக பாஜக திட்டலன்னோட அடுத்த வார்த்தை எம்ஜிஆர் உருவாக்குற கட்சி இப்படி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு ஒரு வரி லைட்டா அப்படி தட்டுவார். இப்படி ஓங்கிட்டு இப்படி தட்டுவார். திமுக திட்டும் போது போட்டு கண்ணை சவக்கிற மாதிரி அடிப்பாரு. இப்ப செங்கோட்டையன் வந்ததுனால அவர் பாருங்க திமுகவோட அதிமுகவை தான் திட்டுவார். எம்ஜிஆர் உருவாக்குற கட்சி இப்படி ஆக்கிட்டீங்களேன்னு. இப்ப கூட செங்கோட்டையன் வந்து எங்க கட்சியை பிஜேபி கபலீகரம் செய்து விட்டது, அமித்ஷா விழுங்கி விட்டார் அப்படின்னு பேசலையே அவரு. இப்போ வரையும் பிஜேபி திட்டலையே. அவர் பாஜக மென்ஷன் பண்ணவே இல்லை. பாஜகவை சொல்லவே இல்லையே. அதிமுக யார் கையில இருக்கு? இன்னைக்கு டெல்லியில அசோகா தோட்டத்துல அசோகா ரோட்ல இருக்கு. பிஜேபி அதை முழுசா ஆக்குப்பை பண்ணிருச்சுன்னு தானே அதிமுக உண்மையான தொண்டரை வருத்தம் பண்ணோம். இவர் அப்படி வருத்தப்படலையே. எடப்பாடியை திட்டுறாரு, அதிமுக திமுக எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு ஒழிய பிஜேபி ஒரு திராவிட அதிமுகவின் சீரழிவுக்கு காரணம் பாஜக. அம்மா இறப்புக்கு அப்புறம் இந்த கட்சி சின்னாபனம் ஆச்சுங்கிறாரு. எப்படி சின்னாபனம் ஆச்சு? யாரால் சின்னாபனம் ஆச்சு? தர்மயுத்தம் பண்ண சொன்னது யாரு? பிஜேபி. எடப்பாடியை ஓபிஎஸ்க்கு எதிராக தூண்டி விட்டது யாரு? பிஜேபி. இது எல்லாம் செங்கோட்டையன் நல்லா தெரியுமே. ஏன் செங்கோட்டையனை தூண்டி விட்டது யாரு? பிஜேபி. நான் சொல்லலைங்க, செங்கோட்டையனே சொன்னாரா இல்லையா? என்னை எல்லாம் இப்படி பண்ண சொன்னதே அமித்ஷா தான், பிஜேபி தான் அவரே சொன்னாரா இல்லையா? குருமூர்த்தி சொன்னார்ல, நான் தான் இவங்க 2 பேரையும் ஆம்பளையான்னு கேட்டேன், ஓபிஎஸ் இபிஎஸ் போய் தர்மயுத்தம் பண்ணு. குருமூர்த்தி சொன்னது இருக்குங்க. இன்னைக்கு வரையும் அவங்க பதில் ரிப்ளை கொடுக்கல. அப்ப பாஜக தான் ஓபிஎஸ் டீமு, டிடிவி தினகரன் டீமு, இபிஎஸ் டீமு, செங்கோட்டையன் டீமு எல்லாத்தையும் அவங்க தான் மெயின்டைன் பண்றாங்க. இப்பயும் செங்கோட்டையன் பாஜக எதிர்த்து பேசல. ஏன்னா தாவேகா பிஜேபி எதிர்க்கிற கட்சி கிடையாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். புரியுதுங்களா? எல்லாமே பிஜேபி தான் செய்யுது. பிஜேபி நோக்கம் என்ன? அதிமுக அழியணும். செங்கோட்டையன் நோக்கம் என்ன? அதிமுக அழியணும். விஜய் நோக்கம் என்ன? இப்போதைக்கு அதிமுகவை அழிக்கணும். பிஜேபி என்ன சொல்லுதோ அதான் விஜயோட நோக்கம். சோ எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திமுக பிரதான எதிரியா இப்போ இவங்க வர முயற்சிக்கிறாங்க. அதுதான் பிஜேபி அஜெண்டா. இப்ப நீங்க கேட்டீங்க பாருங்க, அதுதான் பிஜேபி அஜெண்டா. தமிழ்நாட்டுல திமுக, அதுக்கு அடுத்த நிலையில் தாவேகா. இதுதான் பாஜகவுடைய அஜெண்டா. அதிமுகங்கிற ஒரு திராவிட கட்சியை அழிச்சு நசுக்கி தூக்கி எரிஞ்சிடணும். இப்ப செங்கோட்டையனை குறிச்சிட்டாங்க. தென் மாவட்டத்தில் டிடிவியும் ஓபிஎஸ் கணிசமான முக்குளத்தூர் வாக்குகளை வைத்திருக்கு. நாகப்பட்டினத்துல இருந்து திருநெல்வேலி வரையும் ஒரு இமேஜும் ஒரு தோற்றமும் இருக்கு. பெரிய லெவலில் வாக்கு இருக்கோ இல்லையோ, அவங்க இருந்தாங்கன்னா தஞ்சாவூர் கல்லர் அகமுடியராக இருக்கட்டும், இங்கிட்டு உசிலம்பட்டி தெரியல இருக்க பிரமலை கல்லராக இருக்கட்டும், ராமநாதபுரத்தில் கொண்டைக்கோட்டை மரவராக இருக்கட்டும், இது தவிர்த்த இதர சமூகங்களும் இருக்கிறாங்க. தலித்துகள் எல்லாருமே டிடிவி பக்கம் இருக்கிறாங்க. சிதம்பரம் மாதிரி தொகுதியிலாம் இருக்கிறாங்க. எல்லா சமூகங்களும் இருக்கிறாங்க. இப்ப சவுத்துலையும் கடைமடை பகுதியிலையும் அதிமுகவை டோட்டலா துடை தெரிஞ்சாச்சு. இப்ப மேற்கு மண்டலத்துல மட்டும் எடப்பாடி ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா அவருக்கு செக் வைக்க ஆல்ரெடி அண்ணாமலை, இப்ப செங்கோட்டையன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதிமுகவை தொடச்சி எறிகிறாங்க. அதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா அப்படி ஒரு நிலை வரக்கூடாது. அதிமுக திமுக அதிமுக அதிமுக திமுக அப்படி இருப்பதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதனாலதான் டெல்லி எரியுது, எப்படியாவது ஒரு திராவிட கட்சியை அழிக்கணும்னு. அதுக்கு அது எல்லா பிளானையும் பண்ணுது. ஆனா இது நமக்கு நம்ம வேதனைப்படுகிற அளவு கூட எடப்பாடி வேதனை பண்ணல.
அவர் திருப்பி என் கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் பிஜேபியோட தான் இருப்பேன், என் கட்சியை வந்து வலுப்படுத்துவதற்கு எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கிற தெளிவாக இருக்கிறாங்க. இவங்க டிடிவி ஓபிஎஸ்க்கு எடப்பாடி அழியணும், அதிமுக போகிற போக்கில் அழிஞ்சா பரவாயில்ல, அந்த 2வது இடத்துல விஜய் வந்தா போதுங்கிற லெவலில் இவங்க இருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து இந்த வின்னர் படத்தில் வடிவில் ஒரு டைலாக் சொல்லுவாள், அந்த பொண்ணை நீ லவ் பண்ணானா நான் லவ் பண்ணா என்ன, அந்த குடும்பம் அழியணும், அதான் நம்ம நோக்கம் அப்படின்னு வரல. அந்த வின்னர் வடிவேலு டைலாக் தான் பிஜேபிக்கு. எப்படியோ யாரோட சேர்ந்தாவது அதிமுகவை அழிச்சிருங்க அப்படிங்கிற பிஜேபியோட பிளான் படி தான் செங்கோட்டையன் செயல்பட்டு இருக்கிறாரு. அவர் ஓப்பனா வந்து அதிமுகவை தான் முதன் முறையாக தாக்கியிருக்காரு. தாவைக்காக்கு இதுவரை ஏடிஎம்கே தாக்க முடியல, இனி அவர் வந்து தாக்குவார். ஜெயலலிதா பத்தி போயிட்டோன்னா பதறிக்கிட்டு புஷு கிசுன்னு ஓடுறாங்க. புஷி ஒரு பக்கம் ஓடுறாரு, ஆதவ ஒரு பக்கம் தெரிச்சு ஓடுறாரு. அதுக்கான பதில் அந்த சைட்ல இருந்து வரல அப்படின்றத நம்ம எப்படி பாத்துக்கிறோம் சார்? இப்போ அதிமுக ஒரு இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க கொள்கை தலைவரா ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் கூட வச்சிருவாங்க. ஏன் அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? ஜெயலலிதா வைக்க சொன்னா வச்சுக்கலாம், சசிகலா வைக்க சொன்னா வச்சுக்கலாம், மாதேசிங் தான் நம்ம கொள்கை தலைவர்னா வச்சுக்குவாரு, பகத்சிங் தான் மிகப்பெரிய போராளினா வச்சுக்குவாரு, ஹிட்லரும் ஒரு மிகப்பெரிய தலைவர்னு சொன்னா அதையும் வச்சுக்குவாரு. அவருக்கு என்ன பிரச்சனை? ஆதிசங்கரரும் நல்லவருங்கிறாரு, பகவத்கீதை கொடுக்குறாரு, பெரியார் என் கொள்கை தலைவருங்கிறாரு. இதை விட அபத்தம் என்ன இருக்கு? இதை தான் விஜய் செய்யறாரு. கேட்டா எல்லாருக்கும் நாங்க பிடிச்ச மாதிரி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி ஒருத்தர் இருக்க முடியும்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் மேடையில வழங்கிட்டு பகவத்கீதையும் கொடுக்குறாரு. அது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. பகவத்கீதை குரானை உங்களை யார் சார் கொடுக்க சொன்னா? கான்ஸ்டியூஷனை கொடுத்தா கான்ஸ்டியூஷனை மட்டும் கொடுக்க வேண்டியதானே? அப்ப இவருக்கு எவ்வளவு ஒரு தெளிவில்லாத நபர் பாருங்க. பகவத்கீதையும் குரானும் ஒன்னா, பகவத்கீதையும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் ஒன்னா, எவ்வளவு முரண்பாடான புத்தகங்களை ஒரே மேடையில வழங்குறாரு. அவர் பெரியார தலைவருங்கிறாரு, இதை சொல்லிட்டு ஆதிசங்கர் எங்க தலைவருங்கிறாரு ஆதவ அர்ஜுனா. அப்ப உங்களுக்கு கொள்கை கிடையாதுங்க. நீங்க வரணும் இல்ல, நாளைக்கு யாராவது போய் பகத்சிங் படத்தை வைங்கன்னா வச்சிருவாரு, மாதேசிங் படத்தை வைங்கன்னா வச்சிருவாரு, செங்கோட்டையன் சொல்லி ஜெயலலிதா படத்தையும் வச்சிருங்களேன், என்ன எம்ஜிஆர் அளவுறையே வந்துட்டீங்க, ஜெயலலிதா வைக்கல என்ன பிரச்சனை வச்சிருவாரு. நாளைக்கு சசிகலா படத்தையும் வைக்க வந்தா வச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது இல்லைங்க. ஒரு பாத்திரத்துல ஒண்ணுமே இல்லைன்னா அது நீங்க சாக்கடை தண்ணி ஊத்துனாலும் பாத்திரம் கொள்ளும், ஆரஞ்சு ஜூஸ் ஊத்துனாலும் நிற்கும், சாராயம் ஊத்துனாலும் நிற்கும். இவங்க வந்து எம்டி வெசல், காலி பாத்திரம். தாவைக்காங்கிறது ஒண்ணுமே இல்லாது. அதனால நீங்க அந்த இடத்துல பெரியாரையும் வைக்கலாம், சங்கராச்சாரியாரையும் வைக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காத்திரமான ஏதோ ஒரு திரவமோ ஒரு பொருளோ இருந்தால் இன்னொரு பொருள் வர்றதை தள்ளி விடும், வரக்கூடாது. அங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கிறப்ப நீங்க என்ன வேணாலும் அந்த இடத்த காற்று வெற்றிடத்தை காற்று நிரப்புங்கிற மாதிரி, அது கரிமல வாயுவா ஆக்சிஜனான்னு தெரியாது, எதுவா போட்டாலும் அந்த வெற்றிடமா இருக்கிறனால வாங்கிக்கும். அதனால விஜய் வந்து அடுத்து ஜெயலலிதா படத்தையும் சசிகலா படத்தையும் கூட வைப்பாங்க. அக்கிஸ்டோன் ஜெயலலிதா இல்லை அப்படிங்கிறது கூட ஆதவ அர்ஜுனா மாதிரி வாட்டில் பேசினாலும் பேசுவாங்க. பிரஸ் மீட்டை சந்திச்சாதானே இந்த பிரச்சனை வரும், பிரஸ் எல்லாம் சந்திக்க மாட்டாங்க. அதுக்கான தலைவர் இப்போ செங்கோட்டையன் இருப்பாரு சார். தொடர்ந்து தாவைக்கா மேல வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம். ஆமா, விஜய்க்கே தலைவர் செங்கோட்டையன் தானே. விஜய்க்கு தான் ஒண்ணுமே தெரியாது. இல்ல விஜயையும் வந்து விஜய் பேசும்போது செங்கோட்டையன் இப்படி எந்திரிச்சு நிப்பாரா? ஆதவ அர்ஜுனா நிக்கலாம், ஆதவ அர்ஜுனாக்கு ஒண்ணும் தெரியாது. புசியானது நிக்கல, படுத்துக்க சொன்னா கூட அப்படி கீழே நீங்க நின்று நீல் டவுன் போடுன்னு சொன்னா கூட போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் சுயமரியாதை சிந்தனை, திராவிட இயக்கம், சமூக நீதி சிந்தனை கிடையாது. செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அவங்க தலை குனிந்து நின்றுருக்கலாம். விஜய் மாதிரி தன்னுடைய அரசியல் அனுபவத்தில் கால்வாசி கூட பெறாத ஒருவரிடம், தன்னுடைய அரசியல் நாலேஜ்ல ஒரு துளி கூட இல்லாத ஒருவரை தலைவராகவும் முதலமைச்சராகவும் வேட்பாளராகவும் அறிவிப்பதே அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு இழுக்குதான். கடைசி காலத்தில் இப்படி போயிட்டாருங்கிற மாதிரியான வாழ்க்கை ஆகி போச்சு அவருக்கு. பாவம், எடப்பாடியை பழி வாங்குறதுக்காக பிஜேபி பேச்சை கேட்டு இப்படி ஆயிட்டாரு. ஓகே, ஆனா விஜய் பேசுறப்ப இவங்களா எந்திரிச்சு நிப்பாங்களா இல்ல மரியாதையா உட்காந்துருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா அவருடைய கட்சியில் இனி விஜய்க்கு அடுத்தபடியா செங்கோட்டையனை பேச வைக்கணும், வச்சாதான் கொஞ்சமா அரசியல் தெரியும். விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா விஜய் அப்படி பேச வைப்பாரான்னு தெரியாது. ஏன்னா அவரை பொறுத்த வரையும் தனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அவருக்கு நல்லா தெரியும். வேற யாரையும் பேச விட்டா ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்னு பயப்படுவார். இப்ப கலைஞருக்கோ அண்ணாக்கோ எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாவுக்கோ தன்னை தவிர வேற யாரும் பேசக்கூட நினைக்க மாட்டாங்க. நம்மளை விட நல்லா பேசுறவங்க கட்சிக்கு வேணும், கட்சியை வளர்க்கணும்னு நினைப்பாங்க. இவர் பயப்படுறாரு. ஆதவ அர்ஜுனாவை பார்த்தே விஜய் கொஞ்சம் பயப்படுவார். நம்மளை விட இவர் தான் கொஞ்சம் நல்லா பேசுறாருன்னு நினைப்பாரு. அதனாலதான் ஐயநாதன் மாதிரி ஆட்கள் எல்லாம் சந்திக்கவே இல்லை. ஏன்னா ஐயநாதன் மாநில சுயாட்சியிலிருந்து ஈழ அரசியலிருந்து திராவிட இயக்கம், விபி சிங், மண்டல் கமிஷன், இடஒதுக்கீடு, 96 வளர்ப்பொங்கல் திருமணம் எல்லா அரசியலையும் தெரிந்தவர் அவர். அவ்வளவு விஷயம் தெரிஞ்சவனே விஜய் 2 தடவை பார்த்துட்டு போயிட்டு வந்துருப்பாரு. ஐயோ இவ்வளவு பெரிய அறிவியல் நம்ம கட்சி வந்தா நம்மளை காலி பண்ணிடுவாங்களேன்னு அனுப்பி விட்டாரு. ஸோ இப்போ செங்கோட்டையன் ஒரு அனுபவம் மிக்கவர், அவருக்கு உரிய அங்கீகாரத்தை மேடையை அவர் தருவார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அவருடைய ரோல் பயந்துக்கிட்டு தராம இருக்கலாம். அவரோட ரோல் என்னவா இருக்கும் அப்படின்றது அவருக்கு தலைவர் பதவி தாங்க தரணும். செங்கோட்டையனுக்கு வந்து விஜய்க்கு கீழே துணைத் தலைவர் பதவி கொடுத்தா கூட செங்கோட்டையனுக்கு கூட அவமானம் எதுவும் கிடையாது. அது எப்படி சார்? 78 வயது அவரு 77 இருந்து அதிமுகவின் உருவாக்கத்தில் பங்கு பெற்றவர். ஒண்ணுமே இல்லாத எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் அரசியல் அனுபவம் அறிவில் கால் தூசி கூட பெறாத ஒரு நபரை போய் அவருக்கு கீழே ஐயா உங்களுக்கு கீழே நான் ஒர்க் பண்றேன்னு சொன்னா கேவலம் இல்லையா? அப்ப உரிய அங்கீகாரத்தை தரணும்.
தலைவரா அவர் இருக்கிறது தான் சரியா இருக்கும். விஜய்க்கு கரிஸ்மாட்டிக் தான், அரசியல் தெரியாது சார். செங்கோட்டை இப்ப புசி ஆனந்த் இவருக்கு ஒத்தடிமையா இருக்கலாம், ஏன்னா புசி ஆனந்துக்கு ஒண்ணுமே தெரியாது. விஜய்ங்கிற முகத்தை வச்சுதான் அடையாளம். ஆதவ அர்ஜுனா விஜயை வச்சுதான் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காரு. செங்கோட்டையன் வந்து புசி மாதிரியும் ஆதவ மாதிரி இல்லைங்க, அவருக்கு ஒரு அடையாளம் இருக்குங்க. விஜய்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாதான் புசி ஆனந்துக்கு அடையாளம். இல்லாட்டி புசி ஆனந்தை பத்தி நீங்கள் நானும் பேசுவோமா? ஆதவ அர்ஜுனா பத்தி நம்மளாம் பேசுவோமா? மதியழகன்கிற அந்த கரூர் மாவட்ட செயலாளரை பத்தி நம்மளாம் பேசுவோமா? இவங்களாம் யாரு? செங்கோட்டையனுக்கு விஜய்னு ஒருத்தர் பிறக்கவே இல்லை என்றால் கூட செங்கோட்டையனுக்கு தமிழ்நாட்டில் அடையாளம் இருக்கு. எனக்கு 9 முறையா 10 முறையோ சட்டமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன், 9ஓ 10 நினைக்கிறேன். ஒரு அவர் சரியா தெரியல, 9 முறையாவது தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்னா சாதாரண விஷயமா? ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுவதும் அதிமுக எங்கெல்லாம் பிரச்சார வாகனம் நிக்கணும்னு தீர்மானித்தவர் செங்கோட்டையன். தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த ஊருன்னு தெரியுமா? நீலகிரி மாவட்டம் எந்த பகுதியில் இருக்குன்னு விஜய்க்கு தெரியுமா? உங்களுக்கு கன்னிவாடி எந்த பகுதின்னு அவருக்கு தெரியுமா? இது தாவேக்காக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தானே சார்? பெரிய அட்வான்டேஜ். அதான் நான் சொல்றேன், செங்கோட்டையன் மாதிரி நபர்கள் வருவது விஜய்க்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அடையாளமே கிடையாதுல்ல சார் விஜய் கட்சிக்கு. இப்ப செங்கோட்டையன் தான் தலைவர். செங்கோட்டையன் தலைமையில் கட்சி நடக்கும்னு செங்கோட்டையனை முதன்மையா நிப்பாட்டிட்டு ஒரு பின்னாடி நிப்பாட்டினாதான் ஓரளவு அந்த கட்சியை 4 பேர் மதிக்கிற மாதிரி வரும். இல்லைன்னா வேட்டியை பத்திரம் வேட்டி உருவிடுவாங்க, செங்கோட்டையன் வேட்டி உருவிடுவாங்கன்னு கேசிபி சொன்ன கதை தான் நடக்கும். இப்ப தாவேக்கா அப்படின்னு பார்த்தாலே நமக்கு விஜய் அவர்கள் தானே சார் ஃபேஸ் ஆஃப் த கட்சி. கட்சி அவர் எப்படி சார் செங்கோட்டையன் தலைமை தாங்க விடுவார் நினைக்கிறீங்க? அவருக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுத்தாலும், இல்லாட்டி அவர் என்னங்க இவருக்கு புசி ஆனது மாதிரியா, புசி மாதிரியா ஆதவ மாதிரி அவருக்கு கீழே கை கட்டி வேலை பார்க்க முடியுமா? என்னங்க நீங்க? வேற யாருன்னா ஓகே. இப்ப ஒரு 50 வயது நபர் ஏதோ ஒரு 10 வருஷம் இருந்தவர், 20 வருஷம் அதிமுக தொடக்கத்திலிருந்து இருந்தவர், அவருக்கு வயது 78ஓ 80ஓ நினைக்கிறேன். 50 வருஷம் அனுபவமும் இருக்குது. அவ்வளவு அனுபவம் இருக்கிறவரு. 89ல சேவல் சின்னத்துல இருந்தவர் இவரு, எடப்பாடி பழனிசாமிலாம். அப்ப ஜெயலலிதாவுடைய தீவிர விசுவாசி அவங்க, ஜானகி அணியில கூட இல்லாதவங்க. அப்ப இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு நபரை நீங்க எப்படிங்க புசி ஆனந்த் மாதிரி பொதுச் செயலாளர் ஆக்குவீங்களா? அப்ப புசி ஆனந்த் உண்மையிலே செங்கோட்டையன் வந்ததுல விஜய் ஏதோ நம்ம கட்சிக்கு ஒரு இமேஜ் வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுவாரு. புசி ஆனந்த்லாம் டர்ரா இருப்பாரு. ஏன்னா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத இடத்துல தானங்க இவங்கெல்லாம் தாட்டியம் பண்ண முடியும். விஷயம் தெரிஞ்ச ஆட்கள்லாம் வந்துட்டாங்கன்னா இட்டாந்து விடுறேங்கிற லெவலுக்கு தான் இவரே இருக்கிறாரு. செங்கோட்டையன் ஜெயலலிதா அம்மையார உண்மையிலே இட்டாந்து விட்டவங்க. ஆனா இட்டாந்து விட்டது மட்டும் அவர் அடையாளம் கிடையாது. மேப் குறிச்சார், தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல எப்படி போகணும். தேர்தல் ரூட் மேப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீ நினைக்கலாம் மதுரை டு திருச்சி என்ன மேலூர், மதுரை டு திருச்சி வழக்கமான தேர்தல் பிரச்சார ரூட்டுங்கிறது வேற. கடைமடை பகுதியில இருந்து தென் மாவட்டம் போகணுமா, கடைமடை பகுதியில இருந்து அப்படியே கரூர் வழியா மேற்கு மண்டலத்துக்கு போகணுமா, கரூர் பகுதியிலிருந்து அப்படியே பெரம்பலூர் அருகே வழியா வட தமிழகம் முடிச்சு சென்னை போகணுமா, இல்ல கரூர்ல இருந்து அப்படியே நீங்க திண்டுக்கல் வழியா தென் மாவட்டத்துக்கு வரணுமா? தேர்தல் பிரச்சார ரூட்டு வேற. உங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதியில 3 மாவட்டம் வரும் தெரியுமா உங்களுக்கு? நீங்க சேலம் நாடாளுமன்ற தொகுதின்னு பாப்பீங்க, உங்களுக்கு தொகுதி ஒரு கிராமம் கரூர் பக்கத்துல இருக்கும். சேலம்னா சேலத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனா நாடாளுமன்ற தொகுதி சேலம். இதெல்லாம் பெரிய ஒர்க்குங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. மதுரையில திருப்பரங்குன்றம் திருமங்கலமும் உங்களுக்கு விருதுநகர் தொகுதியில வரும். அவன் மதுரைக்காரன், ஆனா நாடாளுமன்றம் அவனுக்கு விருதுநகர். இதெல்லாம் வேற வேற மாதிரி கணிக்கணுங்க. அது 2-3 மாவட்டம் மாறும்போது உங்களுக்கு சாதி கணக்கு மாறும். தென் மாவட்டம்னா உங்களுக்கு முக்குளத்தோர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, கரூர் போனீங்கன்னா வேட்டுவ கவுண்டரும் வன்னியர் கவுண்டர் ஏரியா வந்துடும். இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது சேலம் ராசிபுரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா செங்குந்த முதலியார்கள் அதிகம் வந்துருவாங்க. டக்குனு நாமக்கல்ல கவுண்டர் பாப்புலேஷன், திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா பாப்புலேஷன். சட்டமன்ற தொகுதியில இந்த பிரச்சனை வராது, 2-3 ஜாதி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. நாடாளுமன்றத்தில் ஆமா, இப்ப நீங்க கரூர் திருச்சியே பார்த்தீங்கன்னா பல சாதிகள் இருக்கும், கலவையா இருக்கும். பெரம்பலூர் அரியூர் விழுப்புரம் விக்கிரவாண்டி மாதிரி ஏரியா பிரச்சனை கிடையாது. வன்னியர் பறையர் தான் தீர்மானிக்கிற சக்தி, கொஞ்சம் முதலியாரிட்டியா இருப்பாங்க. நாடாளுமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதியெல்லாம் ஒவ்வொரு ஏரியாலையும் அதுக்கு சாதி கணக்கு மட்டும் இல்லை, வட்டார பிரச்சனைகள் அது வேற மாதிரி யோசிப்பாங்க. அதெல்லாம் நிறைய விஷயங்களை யோசிக்கணும். அப்படிலாம் யோசிச்சவர் செங்கோட்டையன். அவர் போயிருக்கிறது பிளஸ். ஆனா அவருக்கு உரிய அங்கீகாரமும் பெரிய பதவியும் தந்தாதான் அது உருப்படும். தாவேக்காவுக்கு நல்லது அப்படின்னு. தாவேக்காவுக்கு நல்லது, இல்லாட்டி செங்கோட்டையனுக்கு அதானங்க மரியாதை. ஆல்ரெடி செங்கோட்டையன் மரியாதை கிட்ட போய் தான் போயிருக்கிறார். இவர் போய் விஜய் கட்சியில போய் விஜய தலைவர் முதலமைச்சர்னு சொல்லும் போதே இவருடைய லெவல் கீழே இறங்கிருச்சு. பாதாள சாக்கடையில் விழுந்துட்டார் அவர். எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தரை உருவாக்கிட்டு, ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஒருத்தரை முதலமைச்சர்னு சொல்லிட்டு, கடைசியில் விஜய் மாதிரி ஒருத்தரை நீங்க தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு இவர் இப்படி குனிஞ்சு சொல்லும் போதே இவருடைய அரசியல் பயணத்தில் ஒரு பெரிய கரை விழுந்துருச்சு. இதுல அங்க போய் புசி ஆனந்த் கீழே ஒர்க் பண்ணுங்க, ஆதவ அர்ஜுனாவோட அட்வைஸ் ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா ரொம்ப கேவலமா போயிரும்ல. ஒரு மூத்த தலைவர் இல்லையா?
இப்போ ஆதவர்ஜன் ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. என்னன்னா, செங்கோட்டையனை பத்தி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறாரு. அந்த பிரஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இவர் வந்து எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கும்போது அவர் கூட இருந்து அந்த கட்சிய வளர்த்தெடுத்தவர். ஆமா ஆமா. ஜெயலலிதா அம்மையார் வந்து உருவாக்குனவர் இவரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வரிசையில இப்போ தலைவர் விஜய் அவர்கள 2026ல முதலமைச்சர் ஆக்க போறாரு அப்படின்ட்டு. இது ஒரு பாசிட்டிவான ஒரு இதுதானே சார்? இல்ல பண்ருட்டி ராமச்சந்திரன் மதுரை கோரிப்பாளையத்துல விஜயகாந்த் வச்சு பண்ணும்போது சொன்னாரு, அண்ணா முதலமைச்சர் ஆகும்போது நான் பக்கத்துல இருந்தேன், கலைஞர் முதலமைச்சர் ஆகும்போது நான் பக்கத்துல இருந்தேன், எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகும்போது நான் பக்கத்துல இருந்தேன், இப்ப விஜயகாந்த் பக்கத்துல இருக்கேன்னாரு. விஜயகாந்த் ஒன்றும் முதலமைச்சர் ஆகலையா? அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக தான் ஆனார். அப்படி சொன்ன பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட தேமுதிகல எம்எல்ஏ ஆக முடியல, விஜயகாந்த் மட்டும் தான் எம்எல்ஏ ஆனாரு. தனிச்சு நிற்கும் போது பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட எம்எல்ஏ ஆக முடியல, விஜயகாந்த் மட்டும் தான் எம்எல்ஏ ஆனார். கூட்டணிலாம் வச்சுதான் எதிர்க்கட்சி தலைவர் 24 எம்எல்ஏ எல்லாம் வந்தாங்க. அதனால கட்சியினுடைய கட்டமைப்பு தான் பலம். அதிமுகவுடைய பலம்ங்கிறது எம்ஜிஆர், கட்சி கட்டமைப்பு, தொண்டர்கள், இரட்டை இலை, இது எல்லாம் தான் அதிமுகவின் பலம். அப்போ செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள், தம்பிதுரை போன்றவர்கள், திருநாவுக்கரசு, எல்லாருடைய பங்களிப்பு இருக்கு. கேஎஸ்எஸ்ஆர், சாத்தூர் ராமச்சந்திரன், இப்போ பாதி பேர் இங்கே இருக்கிறாங்க, டிஎம்கேல இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருடைய ஒர்க்கும் சேர்ந்தது. முத்துசாமியும் இருந்தார், செங்கோட்டையன் முத்துசாமிலாம் பயங்கர ரிபல் சண்டையாயிடுச்சு. இவங்களாம் சேர்ந்து தான் வந்தாங்க. அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமியும் தான் ஜெயலலிதா அம்மையாரை வெற்றி பெற அந்த 89 சேவல் சின்னத்தில் நின்னாரு, நின்று ஜெயிச்சாரு. இப்போ ஜெயலலிதா அம்மையை உருவாக்குனதே எடப்பாடி பழனிசாமி தான் நீங்கள் சொன்னா ஏற்றுக்குவாங்களா? ஓபிஎஸ் வந்து அன்னைக்கு ஜானகி டீம்ல தானே இருந்தாரு, சேவல் சின்னத்தில் நின்னது எடப்பாடி பழனிசாமி தானே. அப்போ எடப்பாடி ஐயாலாம் சேர்ந்து ஆதரவு தந்தனால தான், சேவல் சின்னத்துலாம் இன்னும் ஆதரவு தந்தனால தான் ஜேஎனி பிழைச்சிது, ஜெயலலிதா அம்மையார் இந்த இத்தனை வருஷம் வந்தாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு நகைச்சுவையா இருக்கும். அதனால அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. இப்போ அந்த கட்டமைப்பை மொத்தமா தாவிக்காக எடுத்து வராரு சார் செங்கோட்டையன். அவரோட அந்த கோபிச்செட்டிப்பாளையம் எடுத்துட்டு வர முடியாது. அப்படிலாம் கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு எல்லாம் அவரோட ஆதரவாளர்கள் ஒரு பெரும் படை வந்து சேர்றதுனால பார்க்க முடியுது சார். அதெல்லாம் வராதுங்க. அதாவதுங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு மேற்கு மண்டலத்தில் இருக்க பலம்ங்கிறது சாதி. கவுண்டர் சமுதாயத்தினர் எப்படி வாக்களிப்பாங்கன்னா, யார் அதிகாரத்துல இருக்கிறாங்களோ, யார் அதிகாரத்துக்கு போவாங்களோ அப்படி பார்த்து தான் சாதிய ஓட்டுகள் விடும். முதலமைச்சர் வேட்பாளர். ஆமா, எடப்பாடி பழனிசாமி நம்ம கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சா சிஎம்ங்கிறத பார்ப்பாங்களா? விஜய்னு யாரோ ஒருத்தருக்கு வந்து கைகட்டி நிக்க போறாரு செங்கோட்டையன் அப்படிங்கிறதுக்காக கவுண்டர் வாக்களிப்பாங்களா? கடந்த முறையே மேற்கு மண்டலத்தில் 66 சீட்டுக்கு மேல அங்க ஜெயிச்சாரு. எடப்பாடிக்கு வந்து ஒரே பிம்பம், அந்த சாதிய பிம்பம் தானே அவருக்கு பெரிய அளவுல கை கொடுத்துச்சு. கட்சி கட்டமைப்பை தாண்டி அங்க கொங்கு மண்டலத்தில் மட்டும் அவ்வளவு சீட்டு ஜெயிக்கிறாருன்னா, எப்பா சுப்பராயனுக்கு அப்புறம் நமக்கு சி சுப்பிரமணியக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதுவும் கிடைக்கல. ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு 80 வருஷம் கழிச்சு ஒரு சிஎம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, விடக்கூடாது அப்படின்னு கவுண்டர்கள் வந்து இபிஎஸ் வந்து இது பண்ணாங்க. இப்ப அதே கவுண்டர்கள் செங்கோட்டையனா இபிஎஸ் பார்த்தா இபிஎஸ் தான் பார்ப்பாங்க. கட்சி அவர் கையில இருக்கு, ரெட்டல் அவருக்கு பக்கம் இருக்கு, தேர்தல் ஆணையம் அவர் பக்கம் இருக்கு, செயற்குழு பொதுக்குழு எல்லாம் அவர் பக்கம் இருக்கு. சோ உதிரியை ஆதரிக்க மாட்டாங்க. இவர் உதிரி, போட்டி உதிரியா தானே இருக்காரு. திமுகன்னு சொல்லும் போது அது உதிரி கட்சி நம்ம தள்ளிடலாமா சார்? எதை சார்? தாவேக்காவை அது சொல்லிட்டு தானங்க இருக்காங்க. இவங்களா சொல்றாங்க 25%, 50%, 28 சொல்லி 28, 38 என்ன வேணாலும் சொல்லிக்க வேண்டியதானே சார்? நானே சொல்லிக்க வேண்டியதான், நானும் நீங்க எல்லாருமே சொல்லிக்க வேண்டியதான். நான் மட்டும் வந்தேன்னா இந்த ஆட்சிக்கு வந்துடும் சொல்லிக்க வேண்டியதான். அது இவங்களா சொல்றதுதான். அதெல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். அதிமுக ப்ரூவ் பண்ண கட்சி. தமிழ்நாட்டில் திமுக அதிமுகன்னு இருக்கிற வரையும் தாங்க தமிழ்நாடு நல்லா இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. அதிமுகங்கிற இடத்த இந்த விஜயோ பிஜேபியோ பிடிச்சா தமிழ்நாடு அவ்வளவுதான், இன்னொரு பீகார் தான். அதுக்கு தான் பிஜேபி பிளான் பண்ணுது. அதனுடைய வேலைகள் தான் இது. அவ்வளவு எளிதா இதையெல்லாம் மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க. மக்கள் வந்து ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க. வெற்றி பெறுகிற கட்சி எது அப்படின்னு தான் பார்த்து ஓட்டு போடுவாங்களே ஒழிய, சும்மா இவனை பழி வாங்குறதுக்கு, அவனை செங்கோட்டையனுக்கு வேணா எடப்பாடியை பழி வாங்குற நோக்கம் இருக்கலாம். எல்லா கவுண்டர் சமுதாயமும் இவரை பழி வாங்குறதுக்காக ஓட்டு போட மாட்டாங்க. நம்ம ஓட்டு போட்டு கண்ணு ஜெயிக்கணும் கண்ணு, அதான் முக்கியம். அப்படிதான் கவுண்டர் சமுதாயம் யோசிப்பாங்க. எல்லா சமுதாய மக்களும் அப்படிதான் யோசிப்பாங்க. இத முன்னாடி பார்த்துட்டோம் அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த அதிமுக ஒருங்கிணையணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வலியுறுத்தி வந்தாரு. இப்போ அதிமுக அது நடக்கல அப்படின்னும் போது தாவேக்கால சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு அஜெண்டாவை அவரால் கொண்டு போக முடியுமா? டிடிவி தினகரனையோ இல்ல ஓபிஎஸ்ஸையோ ஒரு கட்சியில இணைக்கிறதா இருக்கட்டும், கூட்டணியா வச்சுக்கிறது கூட பாசிபிளா சார்? தாவேக்காவுடையா? அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. டிடிவி ரொம்ப வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கு, ரொம்ப காலமா முயற்சி பண்றாரு. ஓபிஎஸ் இடையில டிஎம்கே போவாருங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க, கூட்டணி இல்ல இது மாதிரி சீட்டு மாதிரின்னு. விஜய்கிட்ட வரவு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாருமே பிஜேபி கண்ட்ரோல்ல தானே இருக்காங்க. இப்போ வரையும் டிடிவி வந்து பிஜேபி விமர்சிக்கிறார். இப்போ வரையும் அண்ணாமலையோட நல்லா லிங்க்ல இருக்காரு, அமித்ஷாவை பாராட்டுறாரு. நைனா நாகேந்திரனும் எடப்பாடியும் தானே திட்டுறாரு. ஓபிஎஸும் அப்படிதானே எடப்பாடியையும் நைனாரும் தானே திட்டுறாரு. ஆளுநரை விமர்சிச்சு என்னைக்காவது பேசியிருக்காங்களா? ஆளுநரை விமர்சிச்சாதான் நீ உண்மையான பாஜக எதிர்ப்பாளர். ஆளுநருக்கான அதிகாரங்களை கண்டிச்சு பேசுறாங்களா இவங்கள? இவங்க எல்லாருமே பிஜேபியோட கை அடக்கமா தான் இருக்கிறாங்க.
அதனால விஜயோட கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி வந்துட்டா தாவேக்காக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் ஆச்சு சார். ஏன்னா சவுத்ல அது ஒரு பெரிய பாசிட்டிவ் ஒரு அட்வான்டேஜ் டிவிகேக்கு இருக்காங்க. திருப்பி திருப்பி கேட்கிறேன், வந்தது ஸ்ட்ரென்த் தான், ஒரு இமேஜ் வரும். நான் என்ன கேட்கிறேன், இனிமே நீங்க ஜெயலலிதா அக்யூஸ்ட் ஒன்னுட்டு ஜெயலலிதா படத்தை வச்சு ஓட்டு கேட்பீங்களா? அப்ப திமுக அதிமுகக்கு மாற்றுன்னு சொல்றீங்க, உங்க மூஞ்சி எங்க போய் வச்சுக்குவீங்கன்னு கேட்கமாங்க. நீங்க சொல்ல ஏன்னா திமுக அதிமுகக்கு மாற்றுன்னு சொன்ன சீமான் அப்படியே நிக்கிறாரு. நான் 2 கட்சியும் ஊழல் கட்சியும் நான் சேர மாட்டேன். திமுக அதிமுகக்கு மாற்றுன்னு சொல்லி தான் விஜயகாந்த் வந்து ஓட்டு வாங்கினாரு. திமுக அதிமுகக்கு மாற்றுன்னு சொல்லி தான் கமலஹாசன் வந்து ஓட்டு வாங்கினாரு. இந்த திமுக அதிமுக மாற்றுன்னு சொல்லி ஒரு ஓட் பெர்சன்டேஜ் இங்க இருக்கு, 10%. திமுகவும் சரியில்லை, அதிமுகவும் சரியில்லை, புதுசா எவனா வந்துட மாட்டானான்னு ஒரு காமெடி கூட்டம் இருப்பாங்க. இந்த 49 ஓட்டு போடுற கேஸ் மாதிரி ஒரு கேஸ் இருக்கும். இப்ப விஜய்க்கு அந்த கேஸ் தான் இருக்காங்க பாதி பேர். விஜய்க்கு ஓட்டு போடுறாங்கன்னா விஜய் ரசிகர் மட்டும் இல்ல, எப்படியாவது கலைஞர் அழியணும், எப்படியாவது இந்த அதிமுக அழியணும், புதுசா ஒருத்தன் வரணும்னு. அந்த குரூப் எல்லாம் நீங்க ஜெயலலிதா இமேஜையும் எம்ஜிஆர் இமேஜையும் செங்கோட்டையனையும் அடுத்து தம்பிதுரையையும் டிடிவி தினகரனையும் சேர்த்துக்கிட்டு நாங்கள் ஊழலை ஒழிக்க போறோம், நாங்க தான் ஊழலற்ற ஆட்சியை தரப்போறோம், நாங்க தான் இந்த 2 கட்சிக்கும் புதுமையான கட்சி ஆல்டர்னேட்டிவ் கட்சினா எவன் சார் நம்புவான்? டிடிவி தினகரன் வேற ஏடிஎம்கே வேறயா? ஓபிஎஸ் வேற ஏடிஎம்கே வேறயா? செங்கோட்டையன் வேற ஏடிஎம்கே வேறயா? அவங்க தானே இன்னைக்கு வரையும் எங்க புரட்சி தலைவர் மனித தெய்வம் ஜெயலலிதான்னு சொல்லி ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அப்புறம் நீ எப்படி அதிமுக விமர்சிக்க முடியும்? அதிமுக எடப்பாடியும் ஒண்ணுதான், செங்கோட்டையும் ஒண்ணுதான். சோ அந்த இமேஜ் உடஞ்சு போயிருதுல, அந்த ஓட்டு குறையும். நான் சொல்றது புரியுதுங்களா? இவர் தனிச்சு நிற்கும் போது கிடைக்கிற ஓட்டு கொஞ்சம் குறையும் இனிமே. இவருக்கு மேல டிடிவி போட்டோ வச்சோன்னா கொஞ்சம் பேர் போயிருவாங்க. ஓ டிடிவியா? ஏன்னா டிடிவினா அதுக்கு ஒரு மைனஸ் இமேஜ் இருக்குல்ல, மன்னார்குடி இவங்க இதுன்னு அந்த கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் எப்படி ஓட்டு போடும்? நீ அவரோட சேராம இருந்தா அந்த கூட்டம் அவனுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. சாதி அடையாளம் அங்க இல்ல விஜய்க்கு. முன்ன டிடிவி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு எல்லா இது இமேஜும் வந்துடும்ல. அப்ப அந்த கூட்டம் இவருக்கு ஓட்டு போடாதுல. இவருக்கு நிறைய தலித் இளைஞர்கள் ஓட்டு போட தயாரா இருக்காங்கிறாங்க. அவங்கெல்லாம் எப்படி இனிமே ஓட்டு போடுவாங்க? அதையும் பார்க்கணும்ல நீங்க. 1+1 1+1 3 மட்டும் இல்ல சார். சில சமயம் 1+1 என்ன ஆகும்? -1 ஆகும் அரசியல். ஆமா சேர்றது. இவனோடயா சேர்ந்திருக்க நீ, அப்ப உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றவனு வருவான்ல. கூட்டணியை பார்த்துட்டு ஆமா ஆமா அதையும் கவனிக்கல. இந்த இணைவை வந்து திமுக எப்படி சார் அணுகும்? ஏன்னா தொடர்ந்து தாவேக்கால இருந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, கிளைம் பண்றாங்க திமுக எங்களை பார்த்து பயப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த. இப்போ செங்கோட்டையன் மாதிரியான ஒரு ஒரு பெரிய தலைவர் அங்க போய் சேரும்போது அந்த பயம் இன்னும் அதிகரிச்சிருக்கும்ல சார்? அதிமுக அழிய போகுதுங்கிற பதட்டம் எனக்கெல்லாம் இருக்கு. திமுக எப்படி பார்க்குது? திமுகவும் அதிமுக வேணும்னு நினைச்சா அவங்களும் அந்த மாதிரி தான் பதறுவாங்க. ஏன்னா டோட்டலா அதிமுக காலியாக போகுதே, ரொம்ப கேவலமா போகுதே. தென் மாவட்டங்கள்ல போன முறை டிடிவி ஓபிஎஸ்ஸால தென் மாவட்டங்கள்ல அதிமுக பல இடங்கள்ல 3ஆவது இடம் போயிருச்சு. அந்த மாதிரி தொடர்ந்து போயிடக்கூடாதே. ஒரு 50 தொகுதி 60 தொகுதி 3ஆவது இடத்துக்கு அதிமுக போனாலே தமிழ்நாட்டுக்கு வந்து பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த இடத்துல விஜயும் பிஜேபி நிரப்ப போறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி திராவிட இயக்க உணர்வாளர்கள் பதறுவார்கள், பயப்படுவார்கள்ங்கிறது உண்மைதான். மற்றபடி திமுக வந்து வெற்றி. திமுக பாருங்க, இவங்க திமுகவை பிடிக்காதவங்க எல்லாம் ஒரு அணியில சேர போறாங்க. அது பாருங்க 150 சீட்டு வாங்கிட்டு இருந்த திமுக 210 சீட்டு வாங்கும். எதை வச்சு சொல்றீங்க? ஏங்க திமுக அழியணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே 3 நாளா பிரிய போறாங்கங்க. அதிமுகவுக்கு மட்டும் போனா அதிமுக ஜெயிக்கும். அதிமுக தான் ஜெயிக்கிற கட்சி. இதெல்லாம் ஷோ காமிக்கிற கட்சி. திமுக எதிர்த்து ஜெயிக்கிற கட்சி எது? அதிமுகவில் மட்டும் தான் வெற்றி பெற முடியும். அந்த வெற்றி பெற கட்சியினுடைய ஓட்டப்பெல்லாம் நீங்க பிரிச்சிடுறீங்க. தமிழ்நாட்டில் என்ன டிவிகேக்கான ஒன்றிய மட்டம் இருக்கிற கட்சி அதிமுக தான். 234 தொகுதியிலையும் தொண்டர்களும் செயல்பாடுகளும் பூத் ஆபீசரும் செயல்பட்டு இறங்கி செயல்படக்கூடிய கட்சி திமுக அதிமுக மட்டும்தான். அப்படி இருக்கிற கட்சியா அந்த கட்சியை பலவீனப்படுத்தி நீங்க சிலுசிலா உடைச்சிடுறீங்க. ஏடிஎம்கேயோடயே கூட்டணி வச்சா வேணா திமுக கொஞ்சம் இதாகலாம். நீங்க அதிமுக உடைச்சு நாங்க கூட்டணி வைக்கிறோம்னா சீமானும் திமுக அழியணும்னு சொல்றாரு. சொல்லிட்டு எங்க நிக்கிறாரு? தனியா நிக்கிறாரு. தாவேக்காவும் திமுக ஒழியணும்னு சொல்லிட்டு தனியா நிக்கிறாங்க. அப்ப சீமான ஓட்டு விஜய்க்கு வராது, விஜய் ஓட்டு சீமானுக்கு போகுது, இவங்க 2 ஓட்டும் ரெட்டலைக்கும் வராதுங்கிறப்ப திமுக எதிர்ப்பாளர்கள் 3ஆ பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்னது முடிஞ்சுல? திமுக ஆதரவாளர்கள் வந்து ஒன்னா. ஆமா, திமுக ஆதரவாளர்கள் பிரியவே இல்லையே. திமுக ஆதரவாளர்கள் ஓட்டு எதுவுமே பிரியல. ஆனா திமுக அழியணும்னு நினைக்கிறவங்க 4ஆ 3ஆ பிரிஞ்சிருக்காங்கல்ல. சிம்பிள் மேக்ஸ் தான். இதுல ஒன்றும் பெரிய ஐடியாலஜிலாம் தேவையில்லை. அது திமுகவுக்கு தான் சாதகமா அமையும். என்னுடைய வருத்தமெல்லாம் அதிமுக அழிய போகுதே. ஆனா இந்த பதட்டம் எடப்பாடிக்கோ யாருக்கும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியோட இந்த ரியாக்ஷன் என்னவா சார் இருக்கும்? இப்போ நவ் தட் செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஆள் வெளியே போகும்போது அவருக்கு ஒரு சின்ன அச்சம் ஏற்பட்டுருமா சார்? மற்ற மூத்த தலைவர்களுடைய நடவடிக்கை இதுக்கப்புறம் என்னவா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி? அவரை பொறுத்தவரைக்கும் செங்கோட்டையன் போனது மகிழ்ச்சி தான். அவருடைய தொகுதியை அவரோட ஆதரவாளர் யாருக்கோ ஒருத்தர் கொடுத்துருவாரு.
ரொம்ப நாளா ஆமா, இவர் அடைச்சிட்டு இருக்க தூக்கி எறி, நம்மால ஒருத்தனை போடு, இவருடைய ஜால்ரா பாடுற ஒரு ஆளை போட்டு கிட்டத்தட்ட 25-30 வருஷமா அந்த தொகுதி அப்படியே அந்த அடைஞ்சு மாதிரி பிரச்சனை எல்லாம் நிறைய ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஒரே ஜாதிக்குள்ள இந்த இடத்த யாரு பிடிப்பதுங்கிற போட்டிலாம் நடக்கும்ல. இப்ப செங்கோட்டையன் போயிட்டா எடப்பாடிக்கு ரொம்ப ஃப்ரீ. அவருக்கு தான் ஜெயிக்கணுங்கிற எண்ணமே இல்லையே, சிஎம் ஆகணுங்கிற எண்ணமே இல்லையே. எப்படியோ இந்த கட்சி எவ்வளவு சுருங்கி போனாலும் அதுக்கு பொதுச் செயலாளரா நான் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் அவர் மெயின்டைன் பண்றாரு வெளியே. கட்சியை வளர்க்கணும்னு நினைச்சிருந்தா இந்நேரம் சேர்த்திருப்பாரே சார். எப்படியா சிஎம் ஆகணும்னு நினைச்சிருந்தா இது பண்ணியிருப்பாரு. அவருக்கு தான் அந்த எண்ணமே சுத்த துளியும் இல்லையே. அவருக்கு ரிசல்ட் தெரியும், 2026 ரிசல்ட் அவருக்கு நல்லா தெரியும். ஆனா கட்சி என்கிட்ட இருக்கணும், அதுதான் அவருடைய நோக்கமா இருக்கிறதுனால இவங்க போறதை பத்திலாம் அவர் கவலைப்பட மாட்டாரு. சீக்கிரம் போங்கன்னு தான் நினைப்பாரு. இன்னும் யாராவது இன்னும் மத்த மூத்த தலைவர்கள் போனாலும் வருத்தப்பட மாட்டாங்க. ஒன்றும் வருத்தம் பட மாட்டார். இப்ப செங்கோட்டையனுக்கு திமுக போறது என்ன பிரச்சனை? அங்க முத்துசாமி இருக்காரு ஈரோட்ல, இவரோட சண்டை போட்டுட்டு தான் அவர் திமுக வந்தாரு. அப்ப அந்த தொகுதி அவருக்கு கிடைக்காது. பிரச்சனை கிடைக்காது. இப்ப தாவைக்கால இவர் எத்தனை தொகுதி கேட்டாலும் எடுக்கலாம், அங்க நிக்க ஆளே கிடையாது. செங்கோட்டையன் வந்து கை காட்டுறதா அங்க இது. அங்க யார் இருக்கா? எலெக்ஷனை விண்ணப்ப படிக்கிறது கூட ஃபில்அப் பண்ண தெரியாது அந்த பசங்களுக்கு. ஸோ செங்கோட்டையனுக்கு இது மாதிரி தான், நீங்கள் ஒன்று வேணுமா, பாட்ஷால ரஜினி கேட்ட மாதிரி தான், ஒரு சீட் வேணுமா 2 சீட் வேணுமான்னு கேட்குற மாதிரி எத்தனை சீட் வேணாலும் தருவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.